Now we're going to say the potential difference in anti-conducting configuration. அதாவது இப்போ சிமெட்ரிக் கான்ஃபிகரேஷன்ல எப்படி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும்னு பார்க்க போகிறோம். இல்லை கன்சிடர் n parallel long conductors with the charge of q1 q2 up to qn coulombs per meters as shown in figure. ஓகே, இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா n கண்டக்டர்ஸ் இருக்கு. இந்த கண்டக்டர்ஸ் வந்து q1ல இருந்து qn வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா assume the distortion effect is negligible and charge is uniformly distributed around the conductor. ஸோ இப்போ யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் சார்ஜ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ Q1 plus Q2 plus up to Qn equal to 0 கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இது here discuss that the general superposition principle we can apply in this compressed formulation. Potential difference between conductor I and J due to presence of all charges in the given circuit. கிவன் எல்லாம் இப்போ ஐஜே ரெண்டு கண்டக்டர் நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு கண்டுபிடிக்கணும்னா விஐஜே ஈக்குவல் டு 1/2π எப்சிலான் ஆர் சமேஷன் ஆஃப் k1 to n qk நேச்சுரல் log of dkj divided by dki. ஓகே, here when k வந்து I இருந்ததுன்னா dii வந்து distance between the surface of the conductor and it is center. Namely it is radius. Okay, k ஓட வேல்யூ ஐயா இருந்துச்சுன்னா d1 d2 வரும், dii வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து மீன் பண்ணுது. இதுதான் வந்து ஜென்ரலா வந்து சிமெட்ரிக்கல்ல ஒரு கண்டக்டர் மோர் தென் ஒன் கண்டக்டர் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் த வோல்டேஜ் பொட்டன்ஷியல். ஃப்ரம் தட் வோல்டேஜ் வி கேன் ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டி ஆஃப் த்ரீ ஃபேஸ் லைன்ல unsymmetrical line, mostly three phase line and unsymmetrical line தான் இருக்கும். Consider 1 meter length of three phase line of three long conductor, each of radius r and the conductor spacing is கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு கண்டக்டர் வந்து அன்இக்குவலா ஸ்பேசிங் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல டிரான்ஸ்போஸ் கண்டக்டர் எடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் கிடையாது, ஏ கண்டக்டர் இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஏபிசின்னு இருக்கும், செகண்ட் செக்ஷன்ல ஏ வந்து செகண்ட் ஆகும், பி வந்து தேர்ட் ஆகும், சி வந்து ஃபர்ஸ்ட் ஆகும் மாத்திடுவாங்க. அப்புறம் தேர்ட் செஷன்ல ஏ வந்து தேர்ட் ஆகும், பி வந்து ஃபர்ஸ்ட் ஆகும், சி வந்து செகண்ட் ஆகும் மாத்திடுவாங்க. அகைன் ஃபோர்த் செஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ன இருந்தோ அதே வந்து ரிப்பீட் ஆகும். இது வந்து டிரான்ஸ்போஸ் கண்டக்டர். இதனால வந்து பாத்தீங்கன்னா லாசஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டக்டர் வந்து கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மூணு கண்டக்டர் இருந்தாலும் QA பிளஸ் QB பிளஸ் QC, இது QC, இது QC. This will neglect in the effects of ground and shield wire. Assume that line is transposed. Transpose எடுத்துக்கிறோம். We have process is calculated with potential difference between A to B each section of transposition. மூணு செக்ஷனுக்கும் டிரான்ஸ்போஷன் ஏபிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். VAB பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 1/2π சொல்லலாம். Q நேஷனல் log of D1 to R plus Q B நேஷனல் log of D1 to QC D2 3. இதே மாதிரி மூணு செக்ஷனும் கால்குலேட் பண்ணிட்டு மூணு செக்ஷன்ல இருந்து மல்டிபிள் 3 மல்டிபிளை பண்ணீங்கன்னா we get the VABக்கும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். VABக்கு எவ்வளோ வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி VAB வந்து கால்குலேட் பண்ணா இதுதான் ஃபார்முலா வரும். இந்த ஃபார்முலால இருந்து GMTன்றது GMT ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். இது வந்து ரூட் ஆஃப் 3 ரூட் ஆஃப் D12 D23 D13. இது வந்து ஏபி கண்டுபிடிச்சா AB வந்து இதுதான் வந்து வரும். AC கண்டுபிடிக்கும். ஏ கண்டக்டர்ல இருந்து பி கண்டக்டர் பார்த்தாச்சு, ஏ சி கண்டக்டர் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் போடுறதுப்ப we getting that ஃபேஸ்ல வந்து கொண்டு வர போறோம். இது லைன் வோல்டேஜ் VAB VAC இந்த லைன் வோல்டேஜ் ஃபேஸ் கொண்டு வரப்ப VAB ஈக்குவல் டு VAN angle of 0 minus VAN angle of minus 120. this for ABக்கும் and ACக்கு பார்க்குறப்ப VAN angle of 0 to VAN angle of 240. இது ரெண்டு ஃபேஸ்க்கும் நடுவில் ஏ ஃபேஸ். இப்போ வந்து இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் VANன்றது 3 times VAB plus VAC divided by 3 போட்டீங்கன்னா VAN கிடைச்சிரும். இந்த VAN வந்து நம்மளுக்கு ஃபேஸை ஃபைண்ட் பண்ணது
அதில் வந்து சி கண்டுபிடிக்கிறப்ப QN பை VAN இது போட்டிங்கன்னா we get 2 பை எப்சிலான் டிவைட் பை நேச்சுரலாக GMD டிவைட் பை GR வரும். இதில் வந்து எப்சிலான் வேல்யூ வந்து 8.85 -12 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா சிம்பிளை பண்ணீங்கன்னா 0.0556 டிவைட் பை நேச்சுரலாக GMD பை R இது வந்து நியூஎஃப் டிவைட் பை மைக்ரோஃபாரட் டிவைட் பை கிலோமீட்டர் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திஸ் சேம் எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஃபேஸ் ஆஃப் சிங்கிள் வேஸ் கண்டக்டர் GMD Germany means distance is equivalent conductor space for the above three phase line cube root produce a three phase series. Okay, இது சிமெட்ரிக் லைனுக்கும் இதுதான் அன்சிமெட்ரிக் லைன் இது சிங்கிள் கண்டக்டருக்கு வந்து இதை கொடுத்துருக்காங்க. This is a symmetrical and asymmetrical spacing or capacitance value. This is a symmetrical value. இது வந்து distance வந்து different distance இருந்துச்சுன்னா அதுக்கு எதுவும் unsymmetrical இதே ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். சிமெட்ரிக்கலா இதே யூஸ் பண்ணலாம், unsymmetrical இதே யூஸ் பண்ணிக்கலாம். Thank you for